அகட்டக்கோவா மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம சிபி முத்து ஐயாவுக்கு. அண்ணாச்சி, சிபி முத்து அண்ணாச்சி, இது என்ன எல்லாரும் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் என்னென்னா டீசெண்டாக மாறிக்கிட்டு போவாங்க படிப்படியாக. நீங்கள் என்ன டீசென்ட்லேருந்து டிடர்ஜெண்ட்டாக மாறிட்டிய திடீர்னு. இது என்னையா இது டவுசரு, ஆப் டவுசரு, ஒரு மாதிரி இந்த கட்டம் போட்ட பட்டாப்பட்டி டவுசரை போட்டுட்டு இந்த ஆட்டம் போடுதிர பார்க்கவே சங்கடமாக இருக்கியோ. என்னையா இப்படி பண்ணுதியா தலைவரை? கொஞ்சமாவது உங்களுக்கு கூறு இருக்கா இல்லையா? இல்லை ஏதாவது கடையில் கிடச்சின்னா அந்த கூரை வாங்கி தின்னும். அம்மாவும் ஒரு கூறு வர தான் பார்ப்போம். பெரிய பிள்ளை ஆகிட்டு சரியா? உங்கள் பேனஸு பாலோஸு ஏற்கனவே உங்களை வச்சு செய்தாங்க, கழுவி செய்தாங்க. இதில் நீர் வேறு டவுசரை போட்டு இப்படி ஆடுதிர உங்கள் கூட நடிக்கிற ஆட்களை பார்த்தா என்ன நினப்பாங்க? மானம் மறுவாதிலாம் பெருமையா? என்ன சின்ன பிள்ளை நினப்பா? வர வர குறைஞ்சிக்கிட்டே போகுது டவுசரு. பேண்ட்டு போட்டு ஷூ போட்டு நீட்டாக போகிறது, வேட்டி கட்டி போகிறது, அதெல்லாம் சரி நல்லாயிருக்கு. இப்போ டவுசருக்கு வந்துட்டு இதை இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லன்னு என்னெல்லாம் பண்ண போறியோ தெரில. டவுசர் போட்டது சரி, ஆக மொத்தமாக அவுத்து போட்டு நின்றாதையும் சரியா? போய் முதல்ல நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நீட்டாக வீடியோ போடுங்க அண்ணாச்சி, சிபி முத்து அண்ணாச்சி. என்னத்தை போட்டு சொல்ல நண்பர்களே கர்மத்தை.